அதனால நான் அடித்து சொல்வேன், இன்று இந்த தேசத்தில் உள்ள மகளிர் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி பெற்று அதன் மூலம் பிரதமரான நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 லட்சம் நம்ம தமிழ்நாட்டில் 50 லட்சம் ஜன்தன் கணக்குகள் என்று எளியோருக்கான வங்கி கணக்கு ஏற்பட்டதுனாலதான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது நேரா வங்கிக்கு போகுது. அதே மாதிரி இன்னைக்கு 23,000 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுல பெரும்பான்மையாக ஏறக்குறைய 63,000 பேர் பெண்கள் தான் அதுல பலனடைந்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் 10 கோடி பேருக்கு இலவச கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு தொழில் முனைவோராக ஸ்டார்ட் அப்ல அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு 12 லட்சம் வருமான வரியை ரிலாக்ஸ் செஞ்சதுனால சாமானிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதுனால ஒவ்வொரு மாதமும் ஏறக்குறைய 50,000 ரூபாய் அவர்கள் சேமிக்கிறார்கள். அதனால இன்னைக்கு பெண்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பங்கை, பிரதமர் மோடியின் பங்கை புறந்தள்ளிவிட முடியாது. ஆனா எப்ப மீட்டிங்ல பேசினாலும் பாசிச அரசாங்கம் மகளிர்கள் அவங்க முன்னேற்றல பாரபட்சமாக பார்க்கிறார்கள் என்று எப்பொழுதுமே எங்களை குறை சொல்வதிலேயே முதலமைச்சர் இருக்கிறார். இதை அண்ணன் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.